வாடி போலாம். வா. யோ ஜஸ்டிஸ், நீ உள்ள போய் அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு விசாரிச்சுட்டு வாயா. ஏம்பா ஏதோ போர்ஜரி கேஸ்பா, எவனோ ஆர்டர் கொடுத்துட்டு பணம் கொடுக்கலையா, ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. அவ்வளவுதானே, வியாபாரத்துல இதெல்லாம் சகஜய்யா. வாயா நம்ம கிளம்பலாம். கிளம்பலாமா? யோ போய் அந்த கம்ப்ளைண்ட் ஜெராக்ஸ் வாங்கிட்டு வாயா. போ போ போ, சீக்கிரமா போ. யோ என்னயா இன்னைக்கு உன் ஆளுங்க படையெடுப்பா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வரமாட்டாளே. அவ அப்பம் பவரை காட்டி எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. இப்போதைக்கு இங்க வரா. எப்பா ஏதோ முக்கியமான கேஸ்ன்னு நினைக்கிறேன், அதான் மேடமே வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க மேடம். என்ன மேடம் ஆச்சு? இட்ஸ் ஓகே. பா வாங்கியாச்சுப்பா, கிளம்பலாமா? போலாம். என்னையா நீ எவ்வளவு பெரிய ஆள் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்லையா, அன்பு எதுக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அரசியும் அது பிரச்சனையில மாட்டிக்கிற ஆளு, இது பிரச்சனையை கொடுக்கிற ஆளு. இத கண்டுக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. யோ இரியா, இருங்க வர. யோ என்ன அவன்? என்ன பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே கேட்கலையே. பயங்கர தீவிரமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. யோ பயங்கரமா பேச்சு போகுதுயா. ஆமாயா பேசிட்டு இருக்காங்க. என்னமோ பேசிட்டு போறாங்க. சரி வாங்க, காலையிலேயே இவங்க 2 பேரும் மூஞ்சிலி முடிச்சாச்சு. அதனால இன்னைக்கு நாளை எப்படி இருக்க போதோ தெரியல. சரி வாங்க. சிவா இதே தான் அவங்களும் யோசிப்பாங்க. ஓ மூஞ்சில முடிச்சிட்டு மேல. நான் சொன்ன மாதிரியே இந்த விஷயத்தை பண்ணிடுங்க. இல்ல மேடம், 50 லட்சம் ரூபாய் ஆர்டரு, பொருள் எல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு. ஆள் பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனா எந்த டீட்டெயிலுமே என்கிட்ட சொல்லவே இல்லையா மேடம்? ராஜசேகர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா? இல்ல மேடம். சரிங்க மேடம், நான் சார்கிட்டே கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் மேடம். நீங்க நினைச்சா அந்த லேடியை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி ஒரு டிராமா? யாருக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கணும். அவ மத்த எந்த பிரச்சனையும் சமாளிச்சிருவா, ஆனா பண பிரச்சனைய அவளால சமாளிக்கவே முடியாது. அதான் எங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். நீங்க கேட்ட விஷயம் உங்க கைக்கு வந்துரும். நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சிருங்க. ஓகே? கோபப்படாதீங்க மேடம், ஏதோ ஆர்வத்துல கேட்டேன். எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. நீங்க போய் இந்த சின்ன விஷயத்துக்கு இறங்கி அடிக்கிறீங்களே, அதான் கேட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏய் அன்பு, இது முடிவில்லை, ஆரம்பம். உன்னை இந்த ஊரை விட்டே ஓட வைக்கிறேன். சார், அது நான் இங்க பாரு, உனக்கு எனக்கு நடுவுல இருக்கிற டீல், நீ சொன்ன இடத்துல சொன்ன டயத்துல நீ சொன்ன பொருளை நான் டெலிவரி பண்ணிட்டேன். அதுல இருந்து 15 நாளுக்குள்ள நீ எனக்கு பணம் தந்துடுறன்னு சொன்ன. என்னோட வேலைய நான் கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன். நீ சொன்னதை செய்ய தவறிட்ட. சார், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இங்க பார், அவங்க பக்கம் இருக்கிற கஷ்டத்தை நீ எனக்கு சொல்லாத. என் பக்கம் என்ன கஷ்டம் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னா சொல்லல. அதான் நல்ல வியாபாரத்துக்கும் நல்ல வியாபாரிக்கும் அழகு. இல்லைங்க, நாங்க ஏமாந்துட்டோம். அதுக்காக உங்ககிட்ட என்ன ஏமாற சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க. எங்களோட முட்டாள்தனத்துக்கு நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல சார். நாங்க கேட்கறதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான். இங்க பாருமா, இதுக்கு முன்னால் நான் பண்ணிக்கிட்டு இருந்தது கந்து வட்டி தொழில். வட்டிக்கு நான் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வருவானுங்க, காலில் விழுந்து அழுவானுங்க. என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு, என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடும், என் பையன் படிப்பு நின்று போயிடும்னு சொல்லி கதறுவானுங்க. வட்டிக்கு பணம் வாங்கும் போது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு திரும்பி கேட்கிறப்ப அநியாயமா வட்டி வாங்குற, நீ எல்லாம் மனுஷனானு நியாயம் பேசுவானுங்க. அதனால தான் எதுக்குடா இந்த பொழப்புன்னு அதை விட்டுட்டு இந்த கார்மெண்ட்ஸ் நான் ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கிற
கண்டிப்பான வசூல் ராஜா இன்னும் அப்படியே தான் இருக்கான். கொடுத்த வாக்க காப்பாத்தாதவங்கள நான் என்னைக்குமே மதிக்கிறதே இல்லை. நீயும் இப்ப வந்து அப்படி ஒரு காரணத்தை சொல்லிதான் என் முன்னாடி நிக்கிற. அவங்க பொருளை வாங்கிக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க சார். அதுக்கு நான் உங்களை குத்தம் சொல்லல. நான் ஏமாந்துட்டேன். அதுக்கு நான் தான் பொறுப்பு. உங்க பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். எனக்கு இன்னும் ஒரு 4 நாள் மட்டும் டைம் கொடுங்க. என் தலையை அடகு வச்சாவது நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். இறக்கம் உள்ளவ நல்ல வியாபாரியா இருக்க முடியாது. ஏன்னா அவனால வியாபாரத்துல கராரா இருக்க முடியாது. நான் நல்ல வியாபாரிமா, அவ்வளவுதான். நீ பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு தான் நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் கூட வாங்கல. இப்பவும் அதுக்காக தான் உனக்கு 4 நாள் டைம் தரேன். நீ சொன்ன டைம்குள்ள பணத்தை கொடுத்துடணும். இல்லனா மோசமான ஒரு தயாளனை நீ பார்க்க வேண்டி வரும். அப்ப நீ பாவம் குழந்தை வச்சிருக்கலாம் நான் பார்க்கவே மாட்டேன். அப்ப நான் உனக்கு பணம் கொடுத்தவன், நீ என்னை ஏமாத்துறவன். அது மட்டும்தான் எனக்கு தோணும். என்ன புரியுதா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய், சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்கல்ல? இன்னும் 4 நாள்ல இவங்க பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இங்க இருந்து இவங்களோட கடை, வீடு எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது வில்லங்கமா நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருங்க. சரிண்ணா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நாங்க இத வழக்கமா பண்றதுதான். டேய், இங்க இருந்து பாத்துக்கன்னு சொன்னது பக்கத்துல இருந்து இல்லடா, கடைக்கு வெளியில இருந்து. போங்கடா, பயந்துட போறாங்க. போங்கடா. அப்புறம் நான் வரமா. வாழ்க வளமுடன். என்னடி நீ பாட்டுக்கு 4 நாள்ல பணத்தை தரேன்னு சொல்லிட்ட. எப்படி உன்னால கொடுக்க முடியும்? நான் என்னடி பண்றது? எப்படி இருந்தாலும் பணம் கொடுத்துதானே ஆகணும். இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன்னு கோவப்படாத. நீ ஒரு தடவை சிவம் கிட்ட வேணா பேசி பாரு. நிச்சயமா சிவம் உனக்கு உதவி பண்ணுவான். இது வரைக்கும் அவன் பண்ணது எல்லாமே போதும். என்ன நானே பாத்துக்கிறேன். இதுல அவனை இழுக்காத ப்ளீஸ். அன்பு, உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? ஏன் போன் எடுக்க மாட்டற? ஓ, சைலண்ட்ல போட்டிருந்தேன், கவனிக்கல. என்னடி இவ்ளோ கால் பண்ணிருக்க? கலை ஆன்ட்டி, தம்பியை கூட்டிட்டு உள்ள போய் படிக்கிறியா? ஏன் ஆன்ட்டி? நானும் அன்பும் பேச போறோம். உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்ல, அதான். உள்ள போங்க. சரி ஆன்ட்டி. டேய் பாரதி, வாடா, நம்ம உள்ள போய் படிக்கலாம், வா. என்னடி, என்னாச்சு? தயாளன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஏய், என்னடி சொல்ற? ஆமாண்டி, பொட்டிக் போயிருந்தேன். ரெஜிஸ்டர் போஸ்ட்ல நோட்டீஸ் வந்திருந்துச்சு. நான் தான் சைன் போட்டு வாங்கினேன். ஏய், என்னடி இது? அன்னைக்கு நான் தான் டைம் கேட்டு ஓகேன்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு? வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதும் நல்லது தாண்டி. என்னடி இப்படி சொல்ற? ஆமா, வழக்கமா அவரு டீல் பண்ற விதமே வேற. நமக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் படணும். நமக்கு யோசிக்க டைம் கிடைக்கும்ல. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற புது பிரச்சனை. இங்க பாரு அன்பு, தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இதுல இருந்து வெளியே வர முடியும். இப்ப பணத்தை விட
இந்த நோட்டீஸ்க்கு என்ன பதில் சொல்லணும்னு தான் நம்ம யோசிக்கணும். வாமா கீதா, வாமா. ஆண்டி. டேய், அன்பு, பாஸ்கர் உன்கிட்ட பேசணும்னு 2 நாளா சொல்லிட்டே இருந்தான். நீதான் ரொம்ப பிஸியா இருந்தியா, அதான் உன்கிட்ட அவனால பேச முடியல. அத்தை, இப்ப எதுவும் வேணாம். நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்னம்மா நீ, ஒரு 5 நிமிஷம் அவன் என்ன சொல்றான்னு கேள. அப்பதானே நீ ரெடி பண்றதுக்கு உனக்கு டைம் கிடைக்கும். என்ன ரெடி பண்ணணும்? அதில் அன்பு, எம்புட்டு நாள் தான் நீயா தனியா இருந்து கஷ்டப்படுவ? என்னதான் இருந்தாலும் என் அம்மா, என் தங்கச்சி, என் பிள்ளைங்க இவங்களுக்குலாம் நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல. நீ செஞ்சது எல்லாமே போதும். நீ பேசாம இருந்தாலே எனக்கு அது ஒரு பெரிய உதவிதான். என்னத்தா இவன் பண்ற உதவிய நீ வேணான்ற? நான் தான் எதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல. ஒரு தடவை சொன்னா புரியாதா? முதல்ல ஆள இங்க வார அன்பு, பதிலுக்கு நான் ஏதாவது எதிர்பார்ப்பேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாம பிரிஞ்சதாவே இருக்கட்டும். நான் என் பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு உன்கிட்ட ஒரு பர்மிஷன் கேக்குறேன், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு பெர்மிஷன்லாம்? குழந்தைங்களுக்கு தானே செய்ய போறீங்க, தாராளமா செய்யுங்க. அதுக்குதே ஒரு புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு வையே, மாசம் 1 லட்சம் ரூபாய் நிக்க. அதுல ஒரு 20,000 கையில வச்சுக்கிட்டு மிச்சதை அப்படியே வீட்டுக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன். என்னமா சொல்ற? ஏதோ என்னால ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நான் ஈடு செய்யற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். பாத்தியாமா, எம்புட்டு பொறுப்பா இவன் மாறிட்டான்னு. நல்ல விஷயம் தானே. நீங்க முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிங்க, பணம் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். இப்ப அதுக்கு முதல் வேணும்ல. முதல்ல ஒண்ணு இல்ல, ஒரு 10 லட்சத்தை நீ கடனா கொடுத்தனா மாசம் மாசம் அதை அப்படியே திருப்பி அடைச்சிருவேன். அதானே பார்த்தேன். காரியம் இல்லாம நீ பேச மாட்டியே. என்கிட்ட எல்லாம் பணம் எதுவும் கிடையாது. ஏமா, என்னம்மா நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? நீயும் பாத்துக்கிட்டு இருக்க, சொல்லு. என்னம்மா இப்படி சொல்ற? பாஸ்கர் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டான். அன்பு, இந்த ஒரு தடவை மட்டும் அவனுக்கு உதவி பண்ண. இங்க பாருங்க, ஒவ்வொரு தடவையும் நம்பி நான் நிறையவே ஏமாந்துட்டேன். இனிமே ஏமாறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆமா ஆமா, ஊர் பேர் தெரியாதவனை நம்பி 50 லட்சம் ரூபாய் பொருளை தூக்கி கொடுப்ப. இதே நான் கேட்டேன்னு வச்சுக்க, இல்லன்னு சொல்லிடுவேன். டேய், கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன, எவனோ என்னை ஏமாத்திட்டான், நானும் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்றியா? இந்த ஆணவத்துக்கு தாண்டி உனக்கு இந்த நிலைமை. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. நீ சும்மா இரு. என்ன பாக்குற? திடீர்னு இம்புட்டு பெரிய ஆர்டர் வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்கணும். அப்படியும் இல்லையா, என்ன மாதிரி ஒரு நல்லவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கணும். நீயா முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இன்னைக்கு ஏமாந்து நிக்கிற. ஆமா, நான் ஏமாந்தது தப்புதான். உன்ன மாதிரி ஃப்ராட் கிட்ட ஏமாந்த பிறகும் திரும்ப உன்னை சேர்த்து வச்சிருக்கேன் பாரு. என்னதான் சொல்லணும்? அன்பு, உன் பேச்சே சரியில்லை. ஏய், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அத்தை, சொல்லுவீங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா. அட்வான்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க டெலிவரி கொடுத்த உடனே ஃபுல் அமௌண்ட் நான் செட்டில் பண்றேன். டேய், பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கோ. அண்ணி, புட்டிக் போலையா? போகல. என்ன நீ என்கிட்ட எதுவுமே பேச மாட்டீங்க? சச்சா,
அப்படிலாம் ஒன்றும் இல்லை மலர். அது பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதான் நான் அந்த யோசனையில இருந்தேன். என் மேல நிஜமாவே கோவம் இல்லல்ல அண்ணி? ஏய், நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. இல்ல அண்ணி, நான் சரவணனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னதுல இருந்து நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம பார்வையில வளர்ந்தவங்க திடீர்னு ஒரு பெரிய முடிவு எடுக்கும் போது அதை பாக்குறதுக்கு நமக்கு தப்பா தான் தோணும். அந்த மாதிரி தான் எனக்கும் அப்ப தோணுச்சு. அதுக்கப்புறம் நிதானமா யோசிச்சு பார்த்ததுல நீ சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது தப்புன்னு எனக்கு தோணல. உங்களுக்கு இருக்க டென்ஷன்ல நீங்க என்ன பத்தி இவ்ளோ யோசிக்கிறது பெரிய விஷயம் அண்ணி. சரவணன் உனக்கு சரியா இருப்பான்னு நீ யோசிச்சனா அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். அந்த அனுபவத்துல தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன். ஒரு அக்காவா தான் சொல்ல வந்தேன். அதை நீ அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன நீ இப்படிலாம் சொல்றீங்க? நீங்களும் குழந்தைங்களும் தான் என் உலகம். என் அம்மா அண்ணா எல்லாருமே அதுக்கப்புறம் தான். எனக்கு தெரியும் மலர், நீங்களே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருந்தீங்க. அது தெரியாம நான் வேற எதோ பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அண்ணி, அப்போ பொட்டிக் ஆர்டர்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அம்மாவும் அண்ணனும் பேசிட்டு இருந்தாங்க. என்னாச்சு நீ? முறையா பிசினஸ்ல ஒரு கிளையண்ட நம்பி நான் பெருசா ஏமாந்துட்டேன். என்ன நீ சொல்றீங்க? ஒரு 50 லட்சம் ரூபாய் கிட்ட ஒருத்தன் நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அண்ணி, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பண்ணிட்டேன். ஆனா எந்த யூஸும் இல்ல. அவன் கொடுத்த அட்ரஸ் எல்லாம் போய், அதுவும் இல்லாம வேலை முடிச்சு கொடுத்தவங்க வேற பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கவா? என்கிட்ட கொஞ்சம் நகையும் இருக்கு. ஐயோ வேணாம், அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அண்ணி, அம்மா இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது அவங்க செஞ்சு போட்ட நகை கிடையாது. அது எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்த நகை தான். அவசரத்துக்கு அந்த நகை உங்களுக்கு பயன்படலனா அது இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த நகையை வித்து பிரச்சனையை சமாளிப்போம். நிலைமை சரியாகும் போது அதெல்லாம் வாங்கிக்கிட்டா போச்சு. ஏன் நீ கண் கலங்குறீங்க? நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க அண்ணி. நீயும் கீதாவும் தான் எனக்கு லைஃப்லயே ரொம்ப பெரிய ஆறுதல். நீங்க அப்படி யோசிக்காதீங்க அண்ணி. நீங்க எப்பவுமே நல்லவங்களா இருந்திருக்கீங்க. எல்லாருக்கும் உங்களால முடிஞ்ச நல்லதை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அது உடனே சரியாயிடும். ஏய், இங்க பாரு, என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். இதுல உன்னோட வாழ்க்கையை போட்டு குழப்பிக்காத. என்ன சொல்ல வரீங்க நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரவணன் இந்த வீட்டுக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரதெல்லாம் என்னால தள்ளி போட வேண்டான்னு சொல்றேன். இல்ல அண்ணி, இப்போதைக்கு அது வேணான்னு யோசிக்கிறேன். என்ன சொல்ற? இப்ப நம்ம குடும்ப நிலைமை இப்படி இருக்கும் போது என் கல்யாணத்தை பத்தி யோசிச்சா அது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல நீ. அதனால என்னை பத்தி எதுவும் யோசிக்க வேணாம். எல்லாமே சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அண்ணி. நான் உங்க கூட இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் சமாளிச்சிருக்கீங்க. விடுங்க அண்ணி, இதையும் சமாளிச்சிருவோம். எங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் சூப்பரா தான் இருக்கும். டீ சுமாரா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடி. என்ன
ஓகேவா? எனக்கு ஓகேங்க. எனக்கு இதுல முழு சம்மதம். எதுக்கு முழு சம்மதம்? நான் டீ தானே ஓகேவான்னு கேட்டேன். இல்லைங்க, ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்து அதை என்கிட்ட சொல்லணும் தானே நீங்க என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்ல போற முடிவுல எனக்கு முழு சம்மதம். ஓ, சாருக்கு ரொம்ப தெளிவா பேசுறதா நினைப்பா. நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு தெரியுமா? அதுக்குள்ள சம்மதம்னு சொல்றேன். ஏங்க, நீங்க நல்லா யோசனை பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கீங்க. அதுக்கு எப்படிங்க நான் ஓகே சொல்லாம இருக்க முடியும்? நான் முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான், அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. சரி, மழுப்பலான பதில் சொல்லாம கரெக்டா சொல்லு. ஏங்க, இந்த மாதிரி பெரிய கண்ணு இருக்கிற பொண்ணுங்க மனசுல நினைக்கிறத ஒளிச்சு வைக்க முடியாது. அது அவங்க கண்ணே பேசிரும். பாரா, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னப்போ எல்லாரும் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டாங்க. ஆனா ஒவ்வொரு சமயமும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ சொல்லாம இப்படி புரிய வைக்கிற. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கும் நான் ஏதோ முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். பின்றிய சரவணா, வர வர நல்லா பேச கத்துக்கிற. ஏங்க, நாளைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வர போறோம். கூடி சீக்கிரமே நம்மளுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. இந்த அளவு கூட பேசலாம் எப்படிங்க? என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க?